சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியில் நீடிக்கிறது நடக்காத காரியமாக இருக்குது. கண்டிப்பாக ராஜினாமா செய்து விடுவார் போல இப்போ பேச்சுகள் அடிபட்டு வருது. அதாவது அன்று குலக்கல்வி திட்டத்தை பெரியார் எதிர்த்து போராடியதை போல இன்று தேசிய கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்து வருவதா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இதை ரொம்பவே வன்மையாக கண்டிச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மேலும் தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்த ஸ்டாலினை வாழும் பெரியாராக பார்ப்பதாக கூறிய அவர் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும் முன்னெடுப்பது இது என்றது தெரிவிச்சிருக்காரு. மேலும் தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு 2 ஆண்டுகளாக ஆய்வு செய்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி கடந்த ஆண்டு மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த நிலையில் சுமார் ஓராண்டுக்கு பின்பு கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் சங்க காலம் முதலே தமிழர்கள் கல்வி சிறந்து விளங்கினாங்க. ஆனால் இடையில் ஏற்பட்ட சில வரலாற்று சூழ்ச்சியால் தடை ஏற்பட்டது. அந்த தடை இயல்பாக ஏற்பட்டதல்ல, கல்வி உரிமை மக்களுக்கு தடுக்கப்பட்டது. அப்படி கல்வி உரிமையை பெற்றுக் கொடுக்க உருவான இயக்கம்தான் திராவிட இயக்கம். போராடி பெற்று கல்வியை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்போது சூழ்ச்சிகள் நடந்து வருது. இடஒதுக்கீடு எதிர்ப்பு, குலக்கல்வி திட்டம், நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை என்ற பல வகைகளில் கல்வி உரிமையை சிதைக்க முயற்சிகள் நடந்து வருது. குலக்கல்வி என்பது பகுதி நேரம் படிக்க வேண்டும், பாதி நேரம் குலத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த திட்டம். அதனை எதிர்த்து பெரியார் போராடியதால் தான் அந்த திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து அழிந்தது. தற்போது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றும் அந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று வாழும் பெரியாராக போர் முரசு கொட்டியவர்தான் முதல்வர் ஸ்டாலின் என்று அவர் சொல்லியிருக்காரு. மேலும் உங்களின் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ்நாட்டுக்கு என்று தனியாக கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்று துணிச்சலுடன் சொன்னார். தமிழ்நாட்டு மும்மொழி கொள்கையை ஏற்காது என்று தைரியமாக சொன்னவர் முதல்வர் ஸ்டாலின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வி மாநில பட்டியலிருந்து இதன் பின் அதனை ஒத்திசைவு பட்டியலில் சேர்த்தாங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கல்வி மீது பல்வேறு தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், இதற்கான தொடக்கமாகவே தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை பார்க்கிறேன் என்று தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இதை பற்றி எடப்பாடி பேசுகையில் ஸ்டாலின் அவர்கள் நாட்டையே பாதுகாக்கலை. கண்டிப்பாக அவரோட ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு கல்வியும் வழங்கப்படவில்லை, வேறு எந்த பாதுகாப்புமே இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அவராக இந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாரு, அவராக வாழும் பெரியார் என்று அவரை காட்டமாக பேசியிருக்காரு. மேலும் அவர் இனிமே பதவியில் நீடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் என்றும் சொல்லியிருக்காரு.